பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் தேசிய விருது பெற்ற சலோ ஜித்தே ஹைன் குறும்படம் நாடு முழுவதும் சிறப்பு மறுவெளியீடு செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 26 இடங்களில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது. வேலூரில் திரையிடப்பட்ட சலோ ஜித்தே ஹைன் குறும்படத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறும்படமாக நம் இப்ப பார்க்கப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இல்லாத ஏழ்மை மக்களுக்கு ஒரு நண்பனுக்கு படிப்புதவி, வீட்டு செலவு, அவங்களுடைய விறகடுப்புல சமைச்சு அதனால மக்களுக்காக அவங்க கேஸ் இலவசமா தராதவரு. அந்த மாதிரி பசங்களுக்காக பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்தாரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி உதவி எல்லாம் செய்திருக்காரு நல்லபடியாக. அந்த மாதிரி எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணியிருக்காங்க நாட்டு மக்களுக்காக. அவர் தாயார், மோடிஜியுடைய தாயார் அந்த புகை விறகடுப்பில் சமைக்கும் போல ஒரு காட்சி இருக்கிறது. அந்த காட்சி அதனுடைய உட்நோக்கம் தான் என்னமோ நம்மளுடைய பாரத பிரதமர் அந்த வருத்தம் அவர் விரும்புவாங்க. அந்த மோடி பண்றதை பார்த்துதான் என்னமோ நினைச்சாரோ என்னமோ நம்மளுடைய அனைத்து உலக இந்திய மக்கள் அனைவருக்குமே இலவச கேஸை வழங்கி பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார். பள்ளி பருவத்துல கூட படிக்கிற மாணவனுக்கு அவரு வறுமையின் காரணமாக படிப்பு தொடர முடியாம இடைநீக்கமத்துல இருக்கிறாரு. அவரை திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக அவருக்கு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சீருடை இல்லாம வறுமையின் பிடியில அவதிப்படுறாரு. அதுக்காகவே அவரு அப்பவே சின்ன வயசுல விவேகானந்தரோட புத்தகங்கள்ல டெய்லி படிச்சு அதுல இருந்து அவருக்கு உள்ளிருந்து வந்த அந்த உத்வேகத்தின் காரணமாக ஒரு சின்ன நாடகத்தை நடத்தி அது மூலியம் வந்த தொகையை அவரு சீருடை வாங்கி திரும்ப அந்த பள்ளியில அந்த மாணவனோட படிப்பை தொடர்றாரு. உண்மையிலே இந்த படம் ரொம்ப சிறப்பா எடுத்திருக்காங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு 1/2 மணி நேரம் படமா இருந்தாலும் நம்மளெல்லாம் ரொம்ப மனசை பாதிக்கிற இதுவா இருக்கு. நல்ல முறையில் எடுத்திருக்காங்க.